இங்க ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நிலக்கரியில எடுத்து எரிக்கிறது அதோட டெய்லி வேலையா இருக்கும். ஸோ அப்படி எரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு பூ கிடைக்குது. ஸோ இந்த பூவும் ஒரு நிலக்கரி மாரி தான். அது எடுத்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பண்ணுதுன்னா, அதோட உடம்புக்குள்ள போட போகும்போது, இப்போ அதுலேருந்து நெறைய பூ பறந்து போயிருது. சின்ன சின்னதா பறந்து போயிருது. ஸோ அத பார்த்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ அது எல்லாத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டு, அது பார்க்குற அந்த வேலையை விட்டுட்டு, அது பாட்டுக்கு அந்த பூவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அது உடம்போட கனெக்ட் ஆயிருந்த மற்ற ரோபோட்டு எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கிருந்த ஹெட் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரோபோட் தானாவே இயங்குது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றதுக்காக போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ரோபோட் கண்டுக்கல. அந்த பூவை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. இங்க இன்சார்ஜ் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, அது தானாவே செயல்படுதுன்னு சொல்லி அதை சுட்டு ஒரு கை கீழே விழுந்துருது. இருந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா, அந்த ரோபோட்டு அந்த பூவை பிடிக்கிறதுக்காகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பூவை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு கொண்டு வந்து இந்த ஜெயின் ரோபோட் கிட்ட கொடுத்து காட்டும் போது அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒர்க்கர் ரோபோட்ஸ் எல்லாம் தானாவே செயல்படக்கூடாது, இதை உடனே டிஸ்மேண்டில் பண்ணணும்னு சொல்லி அந்த ரோபோட்டு இதை கொன்னுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துல தூக்கி போட்டுருது. ஸோ இப்போ அந்த பள்ளத்துல விழுந்த உடனே அந்த பள்ளத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூ நிறைய இருந்திருக்கும். அதுலேருந்து அந்த மகரந்த மாட்டா ஒன்று வரும்ல, ஸோ அதெல்லாம் பறந்து போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜெயின் ரோபோட்டோட உடம்புல மொத்தமாக ஒட்டிக்குது. இப்படி ஒட்டினால இப்போ அதை பார்க்கறதுக்கு மொத்தமாக ஒரு பெரிய ஜெயிண்ட் ஃப்ளவர் மாதிரியே தெரியுது.